ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ஒரு 15 நாளாகவே ரீல்ஸ்லாம் எதுவும் போட முடியல. எனக்கு நல்லா உடம்பு சரியில்லை. ஹஸ்பண்ட் நானும் போடுற ரீல்ஸு, நான் தனியாக போடுறது எதுவுமே போட முடியல. அப்புறம் சரி சும்மா குக்கிங் வீடியோவும் சும்மா அந்த பிளேட்டிங் மட்டும் போட்டுருந்தேன். இப்போ நேற்று இந்த அகமதாபாத் ஃப்ளைட் பிளாஸ்ட் நியூஸ் கேட்டதுலேருந்து ரொம்ப கவலையாக இருக்குது. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இதோட ஞாபகம் அப்படி ஏனோ தூக்கமே வரல. யோசிச்சு இதை பற்றியே அந்த நினைவுகளே வந்துகிட்டே இருந்தது. இப்போது எதனால் இந்த மாதிரி ஆகுது, எதனால் ஏன் இப்படி ஆகுது, இவ்வளோ ஒரு டெக்னாலஜி வளர்ந்த சூழ்நிலையிலையும் எதனால் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதையும் மீறி ஒரு எல்லாமே ஒரு இதுதான மிஷினரி இது, அதே மாரி ஏதோ ஒரு ஃபால்ட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் ரொம்ப கவலையாக இருக்குது. அந்த குழந்தைங்க, அந்த ஒரு டாக்டர் ஃபேமிலி, அவங்க வந்து 3 குழந்தையோட அந்த ஒரு ஃபேமிலியே இறந்துட்டாங்க. பைலட்ஸ் அவங்க அந்த இறந்தவங்க, அந்த 12 க்ரூஸ் மெம்பர்ஸு, அவங்களெல்லாம் யோசிச்சு ரொம்ப இதாக இருக்குது, கவலையாக. அந்த குழந்தைங்க, அந்த டாக்டர் ஃபேமிலி, அந்த 3 குழந்தைங்க எதுவுமே தெரியாத அந்த குழந்தைங்க, அத்தனை பயணிகள், அந்த பைலட்ஸ் 2 பேர், அவங்க எப்படினாலும் வந்துட்டு அந்த 252 பயணிகளையும் காப்பாற்றணுங்கிற ஒரு இதில் தான் அவங்களோட கடைசி மூச்சு வரைக்கும் அவங்களையெல்லாம் காப்பாற்றணுங்கிற ஒரு என்ன நடந்தது, எப்படி இந்த மாதிரி ஆச்சு, என்ன ஒன்றுமே வந்து ஒரு புரியாத ஒரு இதில் தான் நம்ம இருக்கோம். அந்த கடைசி நிமிடங்கள் அந்த உள்ளே வந்துட்டு எவ்வளவு அந்த அதாவது பிரச்சனை ஆயிடுச்சு ஃப்ளைட்டில் அப்படிங்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், எல்லாரும் எப்படி ஒரு படபடப்பாக இருந்திருப்பாங்க. அதுதான் ஒரு கவலை. அந்த ஒரு ஹாஸ்டலில் விழுந்த அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க என்ன நடக்குது என்னன்னே தெரியாமல் இருக்கும் பொழுது அந்த ஹாஸ்டல் வந்து அங்கே எத்தனை பேர் இறந்தாங்க என்ன அதுவும் தெரியல. அவங்க எல்லாரும் பயிற்சி முடிஞ்சு ஒரு டாக்டராக போகிற சூழ்நிலையில் அதில் ஏதோ 5 மாணவர்கள் இறந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு எவ்வளோ வேதனை இறந்துருக்கும். எதனால் இப்படி ஆகுது என்ன அப்படின்ட்டு ஒன்றுமே புரியல. நைட்டில் தூங்கவே முடியல. இந்த நினைப்புகளே வந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு மனசு வந்து அப்படி ஒரு வேதனை. இன்னைக்கு வந்துட்டு அந்த அடையாளம் தெரியாத அந்த பாடியை வச்சுட்டு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக தான் அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த உறவினர்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், அது ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனி ஆகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்ன சொல்லணும்னு தெரியல. அத்தனை ஃபேமிலிஸு, ஒரு ஹஸ்பண்டை பார்க்க போகிற ஒரு குழந்தைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால இப்போ என்ன பண்ண வேண்டிய ஒரே ஒரு இது, அந்த எல்லாம் இறந்தவங்களோட ஆன்மாவும் சாந்தி அடையணும். எப்படி சாந்தி அடையணும்?